ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MomandMeeSecrets. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரெட் சீஸ் பீஸா. பீஸானாலே நம்ம வெளியே தான் வாங்குவோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெட்லேயே நம்ம செய்யலாம். குயிக்காக இந்த ப்ராசஸ் சொல்கிறேன். எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் MomandMeeSecrets சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம ரெசிப்பியை பார்க்க போகலாம். நமக்கு தேவையானது பன்னீர். நம்ம இதை பன்னீர் வச்சு பண்ண போகிறோம். ஒரு கப் பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக. அதில் நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா எக்ஸ்ட்ரா, நீங்கள் இவ்வளோண்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்துலையா கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அதான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, அப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன், அண்டு மிளகாத்தூள், அதான் உங்களுக்கு சில்லி பவுடர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தானே நம்ம பண்ணுறோம். நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த காரத்தை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ஒருத்தராவது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ரியலி உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலனா கூட அந்த கமெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்ததே உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான். இதில் நாம் ஒரு லெமன் வந்து கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிருக்கோம். அது கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக. இதில் கொஞ்சம் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ரொம்ப 1/2 ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டாலே போதும். இதை நல்லா நீங்கள் வந்து இல்லையா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இது தேவையில்லை. இது தான் மசாலா, இது வந்து பேஸ். சரிங்களா? இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆனியன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக பொடிசாக அந்த மாதிரி வேணாம். இந்த நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து செட்டார் சீஸு. இது நார்மலாக நீங்கள் அமுல் சீஸ் கூட இருக்கும் இல்லையா, நல்லா துருவி நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைஸு சீஸ் தான், இது ஸ்லைஸ் சீஸ். இது நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. சரியா? உங்களுக்கு வேணும்னா மொசரில்லா சீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அது என்னன்னா லப்பர் மாதிரி வரும், சீக்கிரமாக டைஜஸ்ட் குழந்தைக்கு ஆகாது. அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணல. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா வந்து இழுக்கும்போது அப்படியே அதில் கமர்ஷியல் ஆடில் காட்டுறாங்களே, அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் மொசரில்லா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரெட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு இந்த 4 முனையிலையும் அது இருக்குது இல்லையா, கட் பண்ணி எடுத்துருவோம். ஹார்டான அந்த இதை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 பீஸா வேணும்னா 8 ஸ்லைஸ் வேணும். ஏன்னா மேலே வைப்போம், அதுக்காக ஒரு 8 ஸ்லைஸ் வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 8 ஸ்லைஸ் வச்சு இல்லை 4 ஸ்லைஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். பத்தாது, எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த சீஸை இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 இருக்கா. சரி, இப்போ நான் இதை கட் பண்ணி இது நான் காட்டுறேன் எப்படி வைக்கணும்னு. இந்த சீஸ் ரொம்ப வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது வைக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சரியாக வரல. உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இருங்க, இது பாருங்கள். இதில் ஒரு போராட்டமே ஆச்சு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கே. இது ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரல இல்லையா, நான் என்ன பண்ணேன், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தேன். என்னென்னா ரொம்ப நேரம் அந்த நம்ம க்யூப் மாதிரி கட் பண்ணி பன்னீரை இது பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் இது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். அந்த சீஸ் ஸ்லைஸை வந்து ஒரு ப்ரெட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வைக்கிறோம். ஜாம் தடவி மேலே வைப்போம் இல்லையா, சேம் ப்ராசஸ் தான். வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுறோம். இதை வந்து நல்லா பேலிக்கணுமானா நல்லா அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னா 2த்துக்கும் நடுவில் அந்த சீஸ் இருக்கும். இதுலேயே நீங்கள் நடுவில் வந்து அது மொசரில்லாவையும் நல்லா நீங்கள் துருவிட்டு அதுவும் போடலாம். உங்களுக்கு அது வந்து நல்லா இழுத்த அந்த ஜவ்வு மாதிரி வரும் இல்லையா, சீஸி பர்ஸ், அதே மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு அப்படி வேணாம், அதனால் நான் இந்த சீஸ் மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு, கீழே ஒட்டிக்கிச்சு, எடுத்து வச்சுருக்கோம். திருப்பியும் காட்டுறேன். இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்தேன், அழகாக வந்துச்சு அப்படின்னு, அதை காட்டுற பாருங்கள். இது எப்படி இருந்தாலும் நான் ஒரு 4 டைம்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு, பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மசாலா செஞ்சோம் இல்லையா, அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கடாயில் போட்டு கொஞ்சம் வறுப்போம் பாருங்கள். அது நல்லா தாளித்து எடுக்கும்போது செம்மையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு. என்னென்னா நீங்கள் அது எப்போ சீஸ் வந்து லாஸ்ட்டாக தான் எடுக்கணும். நான் வந்து இது ஃபஸ்ட்டே எடுத்துட்டனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த இதில் ஈஸியாக அழகாக வந்துருச்சு இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட் இதை அழுத்தி விடுங்க நாலா பக்கமும், அவ்வளோதான். ரெண்டுமே ஒட்டிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் என்ன பண்ணுறோம், இப்போது ஒரு தவா வச்சுக்கோங்க. அது ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் ஃபஸ்ட்டே தவா. அதில் வச்சு நீங்கள் இப்போது இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். எனக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும். அதனால் நான் வந்து இல்லையா, அது பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் மட்டும் போதும்னா நீங்கள் இப்போவே எடுத்துடலாம். பட் எனக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும். அது வந்து ப்ரெட்டை வந்து குழந்தைங்க வந்து நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னிங்கன்னா கோல்டன் கலர் வரும்போதே நீங்கள் எடுத்துடலாம். பட் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப 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 பிடிக்கும். சரி, வாங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே தான். அதை போட்டு ஒரு கடாயில் நல்லா வறுக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஆயில் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் பட்டர் தான் போட்டேன்னு நினைக்கிறேன், ஆயில் கிடையாது. கொஞ்சோண்டு பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எல்லாமே குழந்தைங்க எப்படி விரும்பி சாப்பிடுதோ நம்ம குழந்தைங்க, அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப இது பண்ணும் அப்படியெல்லாம் இல்லை, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூனு பீஸா சாஸ்ன்னு கடையில் கிடைக்கும். பீஸா சாஸ் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பீஸா சாஸ் வேணாம் அப்படி சொன்னிங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் பேஸு, இல்லைனா வந்து இல்லையா சீஸ், எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பட் பீஸா சாஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது டொமேட்டோ சாஸ்லேயே கொஞ்சம் சில்லி அந்த ஃப்ளேவர் கொடுக்குது, ஒரு சட்னி ஃப்ளேவரில் இருக்கும். இல்லைனா சட்னி கூட இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பீஸா சாஸ் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம இப்போது தான் பண்ணோம் இல்லையா கடாயில், ஸோ அந்த பன்னீரை எடுத்து வைக்கிறோம். பன்னீர் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை நான் தள்ளி வைக்கிறேன். இது கூட நீங்கள் உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான இப்போது குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கும், கேரட், கேப்சிகம், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு பன்னீருக்கு பதிலாக நீங்கள் முட்டை இருக்கு இல்லையா, நல்லா அவிச்சிட்டு அதை கூட இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வைக்கலாம். இது பன்னீர் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஏன்னா என் குழந்தைக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் செஞ்சுருக்கேன். உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை பேஸாக வச்சு நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் கேப்சிகம் ஆட் பண்ணல, ஒன்லி கேரட் மட்டும் போட்டிருப்பேன். ஏன்னா என் குழந்த இது கேப்சிகம் எல்லாம் சாப்பிடாது, ஒன்லி கேரட் தான். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன பிடிக்கோ, இல்லை உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், ஏன்னா கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அதில் போடுறதுக்காக. யம்மியாக இருக்குங்க, அதை அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அது வதக்கின அப்புறம் அந்த மசாலா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கேரட்டை மட்டும் போடுறேன். நீங்கள் இதில் கேப்சிகம், இன்னும் வேணும்னா டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ், எது வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிம்பிளாக வீட்டில் கேரட் எப்போவுமே இருக்கும், ஆலிவ் இருக்காது இல்லையா, ஆலிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் எல்லாமே போடலாம், டொமேட்டோ இருந்தால் எடுத்து போட்டுறாங்க குழந்தைங்க. ஸோ கேரட் சூப்பராக இருக்குது, நான் கேரட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய ப்ராசஸ் கிட்டத்தட்ட சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது மேலே நம்ம சீஸ் இது நல்லா துருப்பி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி என் செட்டாக சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடுது. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா. நீங்கள் வந்து ஏன்னா நான் கீழேயும் சீஸ் இருக்குது, ரொம்ப வேணாமேன்றதுக்காக. இல்லை எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எவ்வளோ சீஸ் வேணாலும் நல்லா துருவிட்டு அது நீங்கள் மேலே போட்டு விடுங்க, ஓகேவா. அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு சீஸ், நம்ம ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேலே தான் ப்ரெட்டை வச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் சூப்பராக யம்மியாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம பீஸாவில் என்ன பண்ணுவோன்னா, சாப்பிட்டுட்டு கீழே இருக்க பேஸை வந்து மோஸ்ட்லி எடுத்து போட்டுருவாங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இதில் அந்த ப்ரெட்டை வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக செமையாக இருக்கும், குழந்தைங்க வந்து அதை விட்டே வைக்க மாட்டாங்க, செம்மையாக சாப்பிட்டுடுவாங்க. வாங்க இப்போ நாம் இதை லாஸ்ட்டு ப்ராசஸை பார்க்கலாம். திருப்பியும் வந்து நீங்கள் இது தவா வச்சுருக்கேன், அது நல்லா சூடாகணும் ஃபஸ்ட்டே. இப்போ நீங்கள் வந்து மைக்ரோவன் ப்ரீ ஹீட் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் சூடு ஆன அப்புறம் தான் இது வைக்கணும். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியத்துலேருந்து ஸ்லோவாக வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகி போயிடும். இப்போ நம்ம இதை வச்சு மூடணும்.
ஏன்னா அந்த ஹீட்டு மேலே வந்து மேலே நம்ம சீஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது உருகணும். அவ்வளோதான். உருகிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு ப்ராசஸ். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சால்ட்டு தூவிக்கிறேன், கொஞ்சம் சால்ட்டு மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராசஸ் சீஸ் பீஸா முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் எம்மி. யார் வேணாலும் செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்சனலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்கொயராக வைக்காமல் இதை நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் காட்டுற பாருங்கள். சிசர் இருந்தால் அதை வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நைஃப் வச்சோ கட் பண்ணலாம். அவ்வளோதான். இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. குழந்தைங்களுக்கு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வச்சோன்னா அது ஒரு ப்ரெசன்டேஷன் தான் அட்ராக்டிவாக இருக்கும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே நீங்கள் ஒரு டெக்கரேஷன் பண்ணி அழகாக காட்டி கொடுத்தீங்கன்னா தான் அழகாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கண் பிடிக்கும். ஃபஸ்ட்டு கண் தான், அது அட்ராக்ட் ஆனால் தான் அவங்க வயிற்றுக்கு சாப்பிடவே நினைப்பாங்க. அதே தான் இதுலேயும் இதே டெக்னிக் தான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக எம்மியான ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கும்போது கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்காம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அண்டு நாம் இல்லையா, நமக்கும் அந்த ஒரு ஃபீல் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் செஞ்சு கொடுத்த குழந்தைங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சொல்லும்போது ரியலி ஹாப்பி. ஐ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இத்தனை நாளாக என்னடா வீடியோ வரல அப்படின்னு நினச்சிருக்க எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு சாரி. அண்ட் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.